ராமானுஜர் என்ன பண்ணார், திருக்கண்ணமங்கை பெருமாள் விஷயமாக திருமங்கையாழ்வார் பாடிய 10ல முதல் பாசுரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யத்தை அருளினார். 2வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் வேதாந்த தீபம்ங்கிற நூல் அருளினார். 3வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் வேதாந்த சாரத்தை அருளினார். 4வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் வேதார்த்த சங்கிரகம் என்ற நூலை அருளினார். 5வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் சரணாகதி கத்தியத்தை அருளினார். 6வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீரங்க கத்தியத்தை அருளினார். 7வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் வைகுண்ட கத்தியத்தை அருளினார். 8வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் நித்திய கிரந்தம் என்ற நூலை அருளினார். 9வது பாசுரத்தின் அடிப்படையில் தான் கீதா பாஷ்யத்தை அருளினார். 9 ஆயிடுதா? ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்திய கிரந்தம், கீதா பாஷ்யம். 9 பாடல்களுக்கு இணையாக அந்த 9 நூல்கள், ஏன்னா அந்தந்த பாசுரத்தின் தாக்கத்தை அந்தந்த நூல்களிலே நாம் காணலாம். அதனாலதான் திருவரங்கத்த முதனார் என்ன பண்ணார், திருமங்கையாழ்வார்னு பொதுவா முன்னாடி சொல்லிட்டோம், இந்த விசேஷ தொடர்பை பின்னாடி சொல்லணும்னு திருக்கண்ணமங்கை பெருமாள் அவரை பத்தி 10 பாட்டு பாடின திருமங்கையாழ்வார் அவருடைய பாசுரங்களின் அடிப்படையில் நூல்கள் இயற்றியதாலே நீலந்தலக்குலகில் இனியானை, அந்த திருமங்கையாழ்வாருக்கு ரொம்ப இனியவராக இருப்பவர் ராமானுசர். அவர் யாருன்னா, எங்கள் ராமானுசனை, எங்களை காக்க வந்த, எங்களை வாழ்விக்க வந்த ராமானுசனை, ராமானுஜராகிய எம்பெருமானாரை வந்து தேடி வந்து எய்தினரே, யாரெல்லாம் பணிந்தார்களோ, எய்தினர்னா வந்து சேர்ந்தார்கள்னு அர்த்தம், வந்து எய்தினரே யாரெல்லாம் வந்து சேர்ந்தார்களோ, பாட்டின் முதல் அடி அப்படியே சேர்த்துருங்க, அவர்கள் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம். அப்படி ராமானுஜர் திருவடிகளை பணிந்தவா வாழ்க்கையில கட்டம் மேல கட்டம் வந்தாலும் அதற்காக வருத்தப்பட மாட்டா, இன்பங்கள் வரிசையா வந்தாலும் அதுக்காக கொண்டாட மாட்டா. சமநிலையில் ராமானுஜர் திருவடிகளையே போற்றி கொண்டிருப்பார்கள். ஏன்னா ராமானுசரை வந்து எய்தினரே, எங்கள் ராமானுசனை வந்து எய்தினரே, எங்களை காக்க வந்த ராமானுஜர் திருவடிகளை பிடிச்சிட்டான்னா அவர்களுக்கு சமநிலை சமபுத்திங்கிறது வந்துடும். ஆக வாழ்க்கையில் அடுத்தடுத்து கஷ்டம் வந்தாலும் வருந்த மாட்டார்கள், மேல மேல இன்பங்கள் வந்து கொட்டினாலும் மகிழ மாட்டார்கள். திருக்கண்ணமங்கையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளை குளிர்ந்த தமிழ் பாசுரங்களாலே குளிர வைத்தாரே நீலன் திருமங்கையாழ்வார், அவருடைய பாசுரங்கள் அடிப்படையில் 9 நூல்கள் பாடிய ராமானுஜர் திருமங்கையாழ்வாருக்கு இனியவர். எங்களை காக்க வந்த ராமானுஜரை வந்து அடைந்தவர்கள் இன்பத்துக்காக மயங்க மாட்டார்கள், துன்பத்தை கண்டு கலங்க மாட்டார்கள்.